தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு ஆணையத்தின் முறைகேட்டை வெளிப்படுத்தியதால் தனது உயிரை பறிக்க சதி நடப்பதாக கூறி பெண் IPS அதிகாரி புகார் அளித்துள்ளார். இது தொடர்பான விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் ADGP-யாக பணிபுரிந்த கல்பனா நாயக் தற்பொழுது தமிழக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவின் ADGP-யாக பணியாற்றி வருகிறார். கடந்த ஜூலை மாதம் எழும்பூரில் உள்ள சீருடை பணியாளர் தேர்வாணைய தலைமை அலுவலகத்தில் உள்ள ADGP அறையில் தீ விபத்து நடந்தது. அந்த நேரத்தில் ADGP கல்பனா நாயக் அறையில் இல்லாத நிலையில் 1 மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தியுள்ளனர். மின் கசிவு காரணமாக தீ விபத்து நேரிட்டதாக தெரிவிக்கப்பட்டது. தனது அலுவலகத்தில் நடந்த தீ விபத்து தன்னை கொலை செய்ய நிகழ்த்தப்பட்ட சதி என பரபரப்பு குற்றச்சாட்டை கல்பனா நாயக் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமிழக DGP உள்துறை செயலர் மற்றும் தலைமை செயலருக்கு புகார் அளித்துள்ளார். அதில் பாரபட்சமின்றி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கூறியுள்ள அவர், சீருடை பணியாளர் தேர்வாணையத்தில் தேர்வு முரண்பாடுகளை சுட்டிக்காட்டிய நிலையில் இந்த சம்பவம் நடந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக முந்தைய ஆண்டுகளில் நடந்த முறைகேடுகளையும் தெரிவித்ததால் தனது உயிருக்கு ஆபத்தாக மாறியதாக குறிப்பிட்டுள்ளார். தனது சொந்த தலைமை அலுவலகத்திலேயே ஒரு மூத்த உயர் அதிகாரியின் பாதுகாப்பு உத்தரவாதம் செய்ய முடியாத நிலையில் உள்ளதாகவும் பல அதிகாரிகள் சுற்றி இருந்தும் பாதுகாப்பு இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கல்பனா நாயக் அளித்த புகார் தற்பொழுது வெளிச்சத்திற்கு வந்துள்ள நிலையில் ADGP கல்பனா நாயக் புகார் தொடர்பாக விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளதாக தமிழக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ADGP கல்பனா நாயக்கின் குற்றச்சாட்டு குறித்து வெளிப்படையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என அதிமுக மற்றும் பாமக வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் குளறுபடிகளை சுட்டிக்காட்டியதற்காக தன் மீது கொலை முயற்சி நடைபெற்றதாக பெண் IPS அதிகாரி கூறியிருப்பதற்கு திமுக அரசு பொறுப்பேற்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். பெண் ADGP-க்கு உரிய பாதுகாப்பு வழங்குவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். பெண் ADGP விவகாரம் குறித்து தமிழக அரசு CBI விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். உதவி ஆய்வாளர்கள் தேர்வில் முறைகேடு என்ற குற்றச்சாட்டை விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டும் எனவும் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். கல்பனா நாயக் கூறியபடி அவரது அறைக்கு திட்டமிட்டு தீ வைத்ததற்கான சான்று கிடைக்கவில்லை என தமிழக காவல்துறை தலைவர் சங்கர் ஜிவால் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் ADGP-யாக பணிபுரிந்த கல்பனா நாயக் தற்போது தமிழக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவின் ADGP-யாக பணியாற்றி வருகிறார். கடந்த ஜூலை மாதம் எழும்பூரில் உள்ள சீருடை பணியாளர் தேர்வாணைய தலைமை அலுவலகத்தில் உள்ள ADGP அறையில் தீ விபத்து நடந்தது. தனது அலுவலகத்தில் நடந்த தீ விபத்து தன்னை கொலை செய்ய நிகழ்த்தப்பட்ட சதி என பரபரப்பு குற்றச்சாட்டை கல்பனா நாயக் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள DGP சங்கர் ஜிவால், கல்பனா நாயக் அளித்த கடிதம் சென்னை பெருநகர காவல்துறை ஆணையருக்கு அனுப்பப்பட்டு முழுமையான விசாரணை நடத்த கோரப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார். 31 சாட்சிகளின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டதாகவும் தீ விபத்துக்கான காரணத்தை கண்டறிய தடயவியல், மின்சாரம் உள்ளிட்ட துறைகளைச் சேர்ந்த நிபுணர்களிடம் ஆலோசனை கேட்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுவரை நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் வேண்டுமென்றே தீ வைத்ததற்கான சான்றுகள் எதுவும் இல்லை என்பது தெளிவாகிறது என்றும் DGP சங்கர் ஜிவால் தெரிவித்திருக்கிறார். இதனிடையே சீருடை பணியாளர் தேர்வாணையம் மீது ADGP கல்பனா நாயக் தெரிவித்த குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆட்சேர்ப்பு செயல்முறையை மீண்டும் செய்யும் போது அப்போதைய ADGP கல்பனா நாயக் அளித்த பரிந்துரைகள் முறையாக கருத்தில் கொள்ளப்பட்டதாகவும் அவரது குற்றச்சாட்டுகள் உண்மையில்லை என்றும் சீருடை பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்திருக்கிறது.